இண்டஸ்இண்ட் பேங்கோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. அந்த ரிசல்ட்ஸ் ஓரளவுக்கு சூப்பராவே வந்து இருக்கு. போன வருஷம் அதாவது மார்ச் மாசம் வந்து என்ன நடந்துச்சு அப்டின்னா, இந்த ஒரு கம்பெனி வந்து ரூ. 2000 கோடி அந்த ஒரு பினான்சியல் இம்பாக்ட் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த ஒரு கம்பெனி வந்து லாஸஸ் எல்லாம் வந்து ஃபைல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பாசிட்டிவா வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஒரு Q1 ரிசல்ட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிய வந்துரும். 2025 மார்ச் அப்ப இந்த ஒரு விஷயம்லாம் வந்து நடந்துச்சு. இந்த ஒரு கம்பெனில அக்கவுண்டிங் இஷ்யூலாம் வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்த குவார்டர் எல்லாமே லாஸ் வந்து ஃபைல் பண்ணாங்க. இப்ப வந்து சூப்பராவே இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்கோட Q1 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு? நெட் ப்ராஃபிட் வந்து 72% வந்து ஏறி இருக்கு. ரூ. 1037 கோடி நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 1% க்ரோ ஆயிருக்கு. ரூ. 4685 கோடி பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு டீசென்டான இன்கம் க்ரோத்தா வந்து இருக்கு. அசெட் குவாலிட்டி எப்படி இருக்கு? கிராஸ் என்பிஏ வந்து 3.43% இருந்து 3.25% வந்து குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ வந்து 1% இருந்து 0.95% குறைச்சிருக்காங்க. பேட் லோன்ஸ் எல்லாமே வந்து கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. டெபாசிட்ஸும் லோனும் எப்படி இருக்கு? டெபாசிட்ஸ் வந்து க்ரோ ஆயிருக்கு. 4% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல க்ரோ ஆயிருக்கு. 4,15,000 கோடி ரூபாய் வந்து இருக்கு. அட்வான்சஸ் வந்து எவ்வளவு இருக்கு? அதாவது லோன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 3,26,000 கோடியா வந்து இருக்கு. இது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வந்து பெருசா வந்து மூவ்மெண்ட் வந்து கிடையாது. அப்படியே இருக்கிற பொசிஷன்லயே வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட பினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்கு? கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ 17.5% வந்து இருக்கு. ஓரளவுக்கு கேபிட்டல் உள்ள ஒரு கம்பெனியா இருக்காங்க. ப்ரொவிஷன்ஸ் வந்து 1,760 கோடி ரூபாயில இருந்து 1,384 கோடி ரூபாவா குறைச்சிருக்காங்க. இது இந்த கம்பெனியோட அதிகமான ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து இங்க காமிக்குது. இந்த மேனேஜ்மெண்டோட அவுட்லுக் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். அதாவது இந்த ஒரு கம்பெனில புது சிஇஓ வந்ததுக்கு அப்புறமா, ராஜவர்தன் வந்ததுக்கு அப்புறமா அவரோட பிளான் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். பேங்க் வந்து ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் வந்து 1% வந்து மீட் பண்ணிடணும் இந்த எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 2027ல. அப்படி பார்க்கும்போது இந்த கரண்ட் Q1ல எவ்வளவு இருக்கு அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் வந்து 0.78% வந்து இருக்கு. ஸ்டடியான வந்து ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ 1% என்ற ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் வந்து ரீச் பண்ணிடுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. பேங்க் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா ரீட்டைல் லோன்ஸ் வந்து இன்னும் க்ரோ பண்ணணும். எஸ்எம்இ வந்து இன்னும் க்ரோ பண்ணணும். ரூரல் பேங்கிங்கை வந்து இன்னும் க்ரோ பண்ணணும். டெபாசிட்ஸ் இன்னும் கொஞ்சம் க்ரோ பண்ணணும். லாங் டேர்ம்ல வந்து ஏர்னிங்ஸ் வந்து கொண்டு வரணும். இப்படின்ற பிளான் வந்து போக போறாங்க. அப்புறம் இவங்க வந்து வெஹிக்கிள் லோன்ஸ்ல எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் எங்களோட கஸ்டமர் பேஸையும் வந்து ஸ்ட்ரென்தன் வந்து பண்ணிக்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் ஹெவியா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க ஏரியா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் டிஜிட்டல் டெக்னாலஜில இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலமா அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். கஸ்டமருக்கு சர்வீஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணி கொடுக்க முடியும். சோ இந்த மாதிரி பேங்க் எல்லாமே பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்க. Q1 ரிசல்ட்ஸ் ஓரளவுக்கு டீசென்டா இருக்கு. டாக்டர் ரெட்டி கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு? நெகட்டிவா வந்திருக்கு. அதனால இன்னைக்கு நல்ல ஷேர் அடிச்சாங்கனாலும் ஆச்சரியம் வந்து கிடையாது. நேத்தே 2% வந்து இறக்கிருந்தாங்க. இன்னும் 2% மேல விழுறதுக்கான சான்சஸ் ஹெவியாவே வந்திருக்கு. இந்த ஒரு Q1 எப்படி இருக்கு அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து டவுன் ஆயிருக்கு. 69% வந்து இங்க நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல குறைஞ்சிருக்கு. 443 கோடி ரூபாய் தான் இப்ப நெட் ப்ராஃபிட்டா வந்து பண்ணிருக்காங்க. போன வருஷம் இதே Q1ல சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா இப்ப பண்ண முடியல. பட் ஆனா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல பார்க்கும்போது ப்ராஃபிட் வந்து டபுள் ஆயிருக்கு. 97% டபுள் ஆயிருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து டிராப் ஆயிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல 100% கிட்ட வந்து அப் ஆயிருக்காங்க. ரெவன்யூ பொறுத்தல இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 5.5% வந்து விழுந்திருக்கு. 8,070 கோடி ரூபாய் வந்து ரெவன்யூ வந்து மேக் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இது குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல வந்து பார்க்கும்போது ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் வந்து பார்க்கும்போது குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல வந்து இங்க அதிகமா பண்ணாலும் கூட இயர் ஆன் இயர் பேசிஸ்ல கம்மி பண்ணிருக்காங்க. இந்த ஒரு கம்பெனி இப்ப கம்மியா ரிசல்ட் கொடுத்ததுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன? 239 கோடி ரூபாய்க்கான ப்ரொவிஷன் வந்து தனியா எடுத்து வச்சிருக்காங்க. செமக்ளூட்டட் ரிலேட்டடான ஏபிஐக்காக வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த செமக்ளூட்டட் வெயிட் லாஸ் ட்ரக் இருக்கு பாத்தீங்களா? அது வந்து இப்ப நிறைய பேட்சஸ் வந்து தயாரிச்சது எல்லாமே ஏபிஐ வந்து இஷ்யூவா இருக்கு. அதனால பேட்சஸ் எல்லாமே ரீகலெக்ட் வந்து பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்காக ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து 230 கோடி ரூபாவா வந்து இருக்கு. சோ இதுக்குள்ள இன்வென்ட்ரியும் வந்து வரும். அப்புறம் அது கூடவே வந்து சேர்ந்து இருக்கிற அசோசியேட்டடான காஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வரும். இந்த ஒரு ஒன் டைம் எக்ஸ்பென்சஸ் வந்து இது வந்து எபிடா வந்து குறைச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது அதுவுமே வந்து குறைச்சிருக்கு. இந்த மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா கோர் பிசினஸ் வந்து ஸ்ட்ராங்கா தான் வந்து இருக்கு. ஹெல்த்தியான டபுள் டிஜிட் growthல வந்து போயிட்டு இருக்கும். இந்த ஒரு கம்பெனி கண்டினியூவா வந்து இங்க பெப்டைட்ஸ், பயோசிமிலர்ஸ், இன்னோவேட்டிவ் மெடிசன்ஸ் எல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா வந்து இருக்கதா வந்து சொல்றாங்க. இப்ப இந்த கம்பெனியோட சிஓ வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப அந்த யூஎஸோட டாரிஃப் பிளான் பத்தி பேசியிருக்காரு. யூஎஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் மேல வந்து டாரிஃப் விடுறதுக்கான சான்சஸ் ஹெவியாவே வந்து இருக்கு. அடுத்த 2 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு டைம் கொடுக்குறோம். உங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இந்தியால வந்து இருந்து இங்க யூஎஸ்ல வந்து எடுத்துட்டு வந்து போட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி போடல அப்படின்னா 100% டாரிஃப் ஃபர்ஸ்ட் வருஷமும் அதாவது 2028ல அதுக்கு அடுத்த வருஷம் 2029ல 200% டாரிஃப் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இங்க இருக்கிற மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாருமே டாக்டர் ரெட்டி, நாட்கோ, அப்புறம் வந்து சிப்லா, சன்ஃபார்மா எல்லாருமே அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை யூஎஸ்ல வந்து ஓப்பன் பண்ணணும். இந்த ஒரு ஃபோக்கஸ்ல அந்த யூஎஸ் வந்து இருக்காங்க. பட் ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா டாக்டர் ரெட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி இமீடியட்டான சேஞ்சஸ் வந்து உடனே வந்து பண்ண முடியாது. நாங்க இன்னும் யூஎஸோட அந்த டாரிஃப் கைட்லைன்ஸ்ல எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் டிசிஷன்ஸ் வந்து எடுப்போம். இப்போதைக்கு பொறுத்தவரை எக்கனாமிக்கலி வந்து பார்க்கும்போது இந்தியால அதிகமான ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து இருக்கிறது கிடையாது. கொஞ்சம் கம்மியான காஸ்ட் வந்து இருக்கு. அதனால இங்க வந்து கமர்ஷியலா எங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா வந்து இருக்கு. ஒருவேளை எங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி யூஎஸ்ல ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அது இப்போதைக்கு பாசிபிள் கிடையாது. அந்த இடத்துல எங்களுக்கு வந்து கமர்ஷியலா வந்து பார்க்கும்போது காஸ்ட் அதிகமா வந்து இருக்கு. நாங்க லோக்கல் மேனுஃபேக்சரிங் வந்து போடுவோம். எப்போ போடுவோம் அப்படின்னா ஒன்னு யூஎஸ் பார்ட்னர்ஷிப் மூலமா போடுவோம். இல்ல அப்படின்னா லோக்கல் மேனுஃபேக்சரிங் பண்றது எங்களுக்கு கமர்ஷியலா வந்து பெனிஃபிட்டா வந்து இருக்கணும்.
ஏற்கனவே நாங்க ரஷ்யாலயும் அப்படிதான் பண்ணோம், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல அப்படிதான் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாதான் எங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும். இப்போதைக்கு எங்களோட லோக்கல் ஃபேக்டரிஸ் அங்க ரீலோகேட் வந்து பண்றதுக்கு சான்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி தெளிவா வந்து சொல்லிட்டாங்க. அது மீறி நீங்க வந்து இங்க டாரிஃப் வந்து போறீங்க அப்படின்னா நாங்க பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி போன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது எப்படி பார்த்தாலுமே மக்களுக்கு போய் ஒரு இன்டைரக்டான ஒரு இம்பாக்டா வந்து இருக்க போகுது. ஸோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டாக்டர் ரெட்டி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அந்த செமக்ளூடேட் லான்ச் வந்து பிளான் வந்து சூப்பரா போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஏபிஐ குவாலிட்டி இஷ்யூஸ் வந்த ரீசன்னால இந்த ஒரு பிளான் வந்து டிலே ஆயிருக்கு. அவங்களோட பிளான் என்ன அப்படின்னா 12 மில்லியன் பென்ஸ் வந்து செமக்ளூடேட் பென்ஸ் வந்து லான்ச் பண்ணுன்றது பிளான். அது வந்து டிலே ஆயிருக்கு. இப்போதைக்கு 6 to 7 மில்லியன் பென்ஸ் தான் வந்து லான்ச் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இது எப்போ வந்து இந்த ஒரு இஷ்யூ சால்வ் ஆகும் அப்படின்னா செப்டம்பர் 2026 அப்ப ஏபிஐ ரிலேட்டடான இஷ்யூ வந்து சால்வ் ஆகும். அக்டோபர் மாசம் அப்ப மேனுஃபேக்சரிங் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க. நவம்பர் மாசம் அப்ப கமர்ஷியல் சப்ளைஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு இவங்களோட அந்த ஒரு பிளான் எல்லாமே சூப்பரா இருக்கு. எக்ஸிக்யூட் பண்றாங்களான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கணும். டாக்டர் ரெட்டியை பொறுத்தவரை இப்போதைக்கு பிரஷரான சுச்சுவேஷன்ல தான் இருக்கு. இறங்குச்சு அப்படின்னா நமக்கு வந்து கன்சிடர் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து இருக்கு. இந்த சென்பாக்குமே அதே மாதிரி தான் வந்து இருக்கு. எட்டர்னல் கம்பெனியுடைய Q1 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் வந்து இங்க சூப்பரா ஏறி இருக்கு. 92 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. 268% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஏறி இருக்கு. பட் ஆனா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல டிராப்ல வந்து இருக்காங்க. ரெவன்யூ பொறுத்தல 182% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஏறி இருக்கு. 20,000 கோடி ரூபாய்க்கு மேல ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. நெட் ஆர்டர் வேல்யூ 54% ஏறி இருக்கு. 36,000 கோடி ரூபாய் அது மூலமா ரெவன்யூ வந்து வருது. மெயினா இந்த ஒரு அளவுக்கான growth வந்து Q காமர்ஸ் தான் காரணமா வந்து இருக்கு. ஃபுட் டெலிவரி பிசினஸ் ரிமைன் ப்ராஃபிட்டபிளா வந்து இருக்கு. ஃபுட் டெலிவரியோட நெட் ஆர்டர் வேல்யூ 20% வந்து இருக்கு. 10,000 கோடி ரூபாய்க்கு வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்றாங்க. எபிட்டா பொறுத்தல 606 கோடி ரூபாய் வந்து இருக்கு. மார்ஜின் சூப்பரா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்றாங்க. ப்ராஃபிட்டபிளா வந்து இருக்கு. Q காமர்ஸ் பொறுத்தல கண்டினியூவா வந்து ஸ்கேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலயுமே நெட் ஆர்டர் வேல்யூ வந்து ஏறுது. எபிட்டா இப்போ ஓரளவுக்கு டர்ன் பாசிட்டிவா வந்து ஆயிடுச்சு. 102 கோடி ரூபாய் வந்து பாசிட்டிவா வந்து இருக்கு. 200 புது ஸ்டோர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ டோட்டலா 2400 ஸ்டோர்ஸ் வந்து இருக்கு. அதர் பிசினஸ்லாம் வந்து இருக்கு. கோயிங் அவுட்ன்ற பிசினஸ் இருக்கு. அதோட நெட் ஆர்டர் வேல்யூ வந்து ஏறுது. பட் ஆனா லாஸ் மேக்கிங்கா வந்து இருக்கு. 65 கோடி ரூபாய் லாஸ் மேக்கிங்ல இருக்கு. ஹைப்பர் பியூரை பொறுத்தல எபிட்டா வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் மூவ்மெண்ட் ஆகி 6 கோடி ரூபாய் வந்து இருக்கு. பட் ஆனா ரெவன்யூ வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. சோ எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி பார்க்கும்போது எட்டர்னல் கம்பெனி ஓரளவுக்கு டீசென்டான ரிசல்ட்ஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. நெஸ்லே இந்தியா கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் வந்து சூப்பரா ஏறி இருக்கு. 975 கோடி ரூபாய் வந்து மேக் பண்ணிருக்காங்க. 48% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஏறி இருக்கு. ரெவன்யூ 25% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஏறி இருக்கு. 6,378 கோடி ரூபாய் வந்து மேக் பண்ணிருக்காங்க. எபிட்டா 40% க்ரோ இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 1,538 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. எபிட்டா மார்ஜின் 24.2% வந்து இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நடந்திருக்கு. போன வருஷம் 21.6% சூப்பரா வந்து இருக்கு. இவங்களோட 4 மேஜர் ப்ராடக்ட் கேட்டகரிஸ்மே சூப்பரா இருக்கதா சொல்றாங்க. டபுள் டிஜிட் growthல வந்து போயிட்டு இருக்கதா வந்து சொல்றாங்க. ரீட்டைல், இ-காமர்ஸ், பிரீமியம் ப்ராடக்ட்ஸ் இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிராண்ட்ஸ் பொறுத்தவரை மேகி, கிட்கேட், நெஸ்கேஃபே சூப்பரான growthல வந்து இருக்கு. பிரீமியம் செஷனா பண்ணிட்டு அதுல வந்து பிரீமியம் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்றோம். அந்த கொலாபரேஷன் வந்து சூப்பரா இருக்கதா வந்து சொல்றாங்க. ப்ராடக்ட் இன்னோவேஷன் நல்லா இருக்கதா வந்து சொல்றாங்க. டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து 25% க்ரோ ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஹெல்த்தியான கன்சியூமர் டிமாண்ட் வந்து இந்தியால வந்து இருக்கிறது இங்க வந்து ஒத்துக்கிறாங்க. இந்தியாவோட FMCG மார்க்கெட் ஓரளவுக்கு டீசென்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மஹிந்திரா ஃபைனான்ஸ் கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் நம்ம நேத்து பார்த்திருந்தோம். 927 கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. 75% ஏறி இருக்கு. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஏறி இருக்கு. டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் வந்து ஏறி இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து சூப்பரா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. காஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. அசெட் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. பெட்டரான ப்ராஃபிட்ல வந்து இருக்காங்க. Q1 நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னோம். இது எல்லாமே கம்பைன் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னா நேத்திக்கு வந்து மார்க்கெட்ல இந்த ஒரு ஷேரை ஏத்திட்டாங்க. லாஸ்ட் ஒரு 2 நாள்ல மட்டுமே 20% கிட்ட வந்து ஏறி இருக்கு. இந்த ஒரு கம்பெனியோட இப்ப இருக்கிற பிரைஸ் வந்து 370 ரூபாய் சில்லறையில வந்து இருக்கு. 350 ரூபாயில இருந்து இங்க கிட்டத்தட்ட 384 ரூபாய் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு. நிறைய புரோக்கரேஜ் சொல்றது வந்து பை ரேட்டிங் வந்து வைக்கிறாங்க. 450 ரூபாய் வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு MK வந்து சொல்றாங்க. JM Financials வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 410 ரூபாய் வரைக்கும் போகுன்ற மாதிரி சொல்றாங்க. சோ இப்போ நம்மளோட வியூ என்ன அப்படின்னா இந்த அளவுக்கு நான் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ஆனா இது ஒரு NBFC கம்பெனி. பிரைஸ் டு புக் வந்து 1.92ல வந்து இருக்கு. கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வந்திருக்கு. 1.4 இல்ல அப்படின்னா 1.3 கீழே இறங்கும்போது நம்ம பாத்துக்கலாம். இப்போதைக்கு காஸ்ட்லியா தான் இருக்கு. HFCL கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து 179 கோடி ரூபாய் வந்து பண்ணிருக்காங்க. போன வருஷம் லாஸ் மேக் பண்ண கம்பெனி. இதே குவார்டர்ல 42 கோடி ரூபாய் லாஸ் மேக் பண்ணாங்க. இப்போ HFCL கம்பெனி வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணிருக்காங்க 129 கோடி ரூபாய். ரெவன்யூ 103% வந்து ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. 1,608 கோடி ரூபாய் வந்து மேக் பண்ணிருக்காங்க. டெலிகாம் பிசினஸ்ல நல்ல ஒரு growth வந்து இருக்கு. டெலிகாம் செக்மெண்ட் வந்து நம்ம தனியா பார்த்தோம் அப்படின்னா 171% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஏறி இருக்கு. 1,314 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. டிஃபென்ஸ் ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னா 13.44 கோடி ரூபாய் வந்து ரெவன்யூ மேக் பண்ணிருக்காங்க. போன வருஷத்தை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா போன வருஷம் 1 கோடி ரூபாய் கூட ரீச் பண்ணல. 0.32 crores தான் வந்து ரீச் பண்ணியிருந்தாங்க போன வருஷம். பட் ஆனா இப்போ ஓரளவுக்கு டீசென்டா இருக்கு. டர்ன்கே பிசினஸ் இன்னும் வீக்னஸா தான் வந்திருக்கு. கான்ட்ராக்ட் சர்வீசஸ் ரெண்டுமே வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. 8% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. 280 கோடியா தான் இருக்கு கான்ட்ராக்ட் அண்ட் சர்வீசஸ் பிசினஸோட அந்த ஒரு ரெவன்யூ. இந்த ஒரு கம்பெனியோட அந்த ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா 4% மார்க்கெட்ல ஷேர் ஏத்துனாங்க. லாஸ்ட் ஒரு 6 மாசத்துல வந்து 260% வந்து ஏறி இருக்கு. இந்த ஒரு ஸ்டாக் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் क्वेश्चंसக்கு நம்ம ஆன்சர் பண்ணும்போது 72 ரூபாய்லாம் நிறைய பேர் வந்து இங்க கேட்டுக்கும்போது கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஏறிடுச்சு 250 ரூபாய் கிட்ட வந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 218 ரூபாய் வந்து இப்ப இருக்க பிரைஸா வந்திருக்கு. சோ இந்த அளவுக்கு வந்து ஏறி இருக்கு. சோ இப்போ நம்மளால கன்சிடர் பண்ணும்போது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். HDFC பேங்க் வந்து லாஸ்ட் ஒரு 2 நாளா வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இறங்கிட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு 3 நாள்ல கிட்டத்தட்ட 10% கிட்ட வந்து இறங்கி இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து இந்த ஒரு கம்பெனி கம்மியா பண்ணாங்க. 5% தான் பண்ணிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. மெயினா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து ரொம்ப அடி வாங்கி இருக்கு.
இந்த ஒரு ரீசன்ஸ்லாம் கம்பைன் பண்ணி தான் இந்த ஒரு கம்பெனி வந்து அடிச்சிருக்காங்க. அசெட் குவாலிட்டி சூப்பரா வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஓவரால் புரோக்கரேஜஸ் வியூஸ்லாம் என்னவா இருக்கு அப்படின்னா, மோர்செல், கோடக் செக்யூரிட்டிஸ்லாம் வந்து பை ரேட்டிங் தான் மெயின்டைன் பண்றாங்க. 1050 வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. இன்னும் 2ல இருந்து 3 வருஷத்துல வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து மூவ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. டிவிஎஸ் மோட்டார்ஸ்க்கும் இங்க பஜாஜ் மோட்டார்ஸ்க்கும் நம்ம கம்பாரிசன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, Q1 ரிசல்ட்ஸ் 2மே சூப்பரா தான் வந்து இருந்துச்சு. 2மே அதிகமான சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே பிரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. 2 பேரோட அந்த ஒரு காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுமே சூப்பரா வந்து இருக்கு. அதே சேம் டைம் இந்த 2 கம்பெனியுமே ரா மெட்டீரியல்ஸோட அந்த ஒரு காஸ்ட் வந்து ஏறுது. பட் ஆனா இந்த 2 கம்பெனியுமே growth strategies வைஸ் வந்து பார்க்கும்போது டிஃபரெண்டா வந்து இருக்காங்க. பஜாஜ் எங்க ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்ஸ், பிரீமியம் மோட்டார் சைக்கிள், ஈவில வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. டிவிஎஸ் பொறுத்தவரை ஸ்ட்ராங்கான டொமஸ்டிக் சேல்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. மெயினா ஸ்கூட்டர், மோட்டார் சைக்கிள், ஈவி அப்புறம் தான் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. பஜாஜோட எக்ஸ்போர்ட் வந்து 7.3 லாக் யூனிட்ஸா வந்து இருக்கு டோட்டல்ல வந்து பார்க்கும்போது. ஒரு மாசத்துக்கு 2.5 லட்சம் வண்டி வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிடுறாங்க. டிவிஎஸ் பொறுத்தல 16.3 லட்சம் வண்டி வந்து வித்தாலும் கூட அந்த ஸ்கூட்டரோட சேல்ஸ் 36%. இதுவே நம்ம ஈவியோட சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 86%. எக்ஸ்போர்ட்ஸோட அந்த ஒரு இன்க்ரீஸ் வந்து பார்க்கும்போது 33% தான் ஏறி இருக்கு. ரிஸ்க் அப்புறம் வேல்யூஷனா வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க கமாடிட்டி பிரைசஸ் வந்து இங்க அதிகமா இருக்க ரீசனால சேலஞ்சஸ் வந்து இருக்கு. 2 கம்பெனியுமே சேலஞ்சஸ் வந்து இருக்கு. டிவிஎஸ் பொறுத்தல ஓவர்சீஸ் மார்க்கெட் பிசினஸ்ல வந்து கொஞ்சம் லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கன்சர்ன்ஸ் வந்து இருக்கு. வேல்யூஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்வர்ட் பிரைஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போது ஃபினான்ஷியல் 2028ல 24ன்ற பிரைஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க பஜாஜ் ஆட்டோ ஃபியூச்சர்ல வந்து இந்த அளவுக்கான பிரைஸ் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால இப்போதைக்கு ஓரளவுக்கு அட்ராக்டிவா தான் இருக்கு. இதுவே டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 34ன்ற ஃபார்வர்ட் பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் 2028 நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ இப்படி நம்ம பார்க்கும்போது டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து ரொம்ப வேல்யூஷன்ஸ் அதிகமா இருக்கு. பஜாஜ் ஆட்டோ வந்து இப்போ வந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசென்டான ரேஞ்சில் தான் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒருவேளை பஜாஜ் ஆட்டோ வேணும் அப்படின்னா அப்போ இந்த டைம்ல நீங்க வந்து கன்சிடர் பண்ணது ஓகேவா இருக்கு. பட் ஆனால் பிரைஸ் கரெக்ஷன் ஆகணும்னு வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களோட சாய்ஸ் தான். இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் டாக்ஸ் வந்து இன்னும் கண்டினியூவா போயிட்டு இருக்கு. யூஎஸ் செக்ரட்டரியான மார்க்கோ ரூபியோவும் இந்தியாவோட எஸ் ஜெய்சங்கரும் வந்து மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ட்ரேட் ரிலேட்டடா, டிஃபென்ஸ் ரிலேட்டடா, அப்புறம் வந்து எனர்ஜி, ஏஐ, சப்ளை செயின்ஸ் இது ரிலேட்டடா வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணிருக்காங்க. பட் ஆனா ட்ரம்போட அந்த ட்ரக் டாரிஃப் பிளானை பத்தி டிஸ்கஸ் வந்து பண்ணல. அதுதான் மெயினான விஷயம். அடுத்த 2 வருஷத்துக்கு வந்து டாரிஃப் இல்ல. அதுக்கு அடுத்த வருஷம் வந்து 100% டாரிஃப். அதுக்கு அடுத்த வருஷம் வந்து 200% டாரிஃப்ன்றத சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து பிராக்டிகலா பாசிபிளா வந்து தெரியல. பட் ஆனா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணல அப்படின்றது ஒரு பெரிய நியூஸா வந்து போயிட்டு இருக்கு. மார்க்கெட்ல ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே அடிச்சிட்டு இருக்காங்க. நிஃப்டி ஃபார்மா வந்து 1.3% வந்து இறங்கி இருக்கு. இப்போ வார் சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ட்ரம்போட வார்னிங் எல்லாமே ரிஜெக்ட் பண்றாங்க. நீங்க எங்களுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்களோ அதே மாதிரி தான் நாங்க இருக்க போறோம். ஐ ஃபார் அண்ட் ஐ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அட்டாக் நடந்துச்சு அப்படின்னு நாங்களும் அட்டாக் வந்து பண்ணுவோம். 2 கண்ட்ரியுமே மிலிட்டரி செக்ஸ் வந்து அதிகப்படுத்தி இருக்காங்க. $95 per பேரல் வந்து இப்போ க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து போயிடுச்சு. இது வந்து இன்னொரு ஒரு பிரஷர் வந்து கிரியேட் பண்ணுது. அப்புறம் ஈரானால பேக் அப் பண்ணிட்டு இருக்க ஹவுதி ரெபல்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ரெட் சி வழியா வந்து மூவ்மெண்ட் நடக்கிற இந்த சவுதி அரேபியன் ஆயில் டேங்க்ஸ் எல்லாத்தையுமே அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2 ஆயில் டேங்க்ஸ் இப்போ வந்து ரீசெண்டா அடிச்சிருக்கதா சொல்றாங்க. சோ 2 இடத்துலயுமே பிரச்சனை வந்து கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. ட்ரம்ப் வந்து இன்னொரு வார்னிங்கும் கொடுக்குறாரு. ஈரானியன் பிரிட்ஜ் மேலயும் அப்புறம் பவர் பிளான்ஸ் மேலயும் நாங்க வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவோம். சோ நீங்க வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல வந்து ஷிப்ஸ் கிராஸ் பண்ண விடாம பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வந்து மிரட்டிட்டு தான் இருக்காரு. பட் ஆனா அதுக்கு ஈரான் வந்து பயப்படுற மாதிரி வந்து தெரியல. இருக்கிற சுச்சுவேஷன் ஒஸ்டா தான் வந்து இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி வந்து இன்னைக்கானால 23,900 பாயிண்ட்ஸ் வந்து இப்போ வந்து இருக்கு. 61 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல வந்து தான் இப்போ இருக்கிற மாதிரி வந்து இருக்கு. நெகட்டிவான ஓப்பனிங் தான் வந்து இருக்கலாம். ஏஷியன் மார்க்கெட்ஸ் பொறுத்தல ஓரளவுக்கு பாசிட்டிவா வந்து இருக்கு. யூஎஸ் மார்க்கெட் நெகட்டிவா வந்து இருக்கு. பிரெண்ட் நம்ம சொன்ன மாதிரி வந்து ஏறி இருக்கு. எஃப்ஐஎஸ் நேத்திக்கு நாளில் வித்திருக்காங்க. டிஐஎஸும் நேத்திக்கு நாளில் வந்து வித்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் 800 கோடி ரூபாய், டிஐஎஸ் வந்து 418 கோடி ரூபாய். ஸோ இதனால தான் மார்க்கெட் வந்து நேத்திக்கு நாளில் வீக்கா வந்து இருந்துச்சு. ருப்பியை பொறுத்தல 96.57 பைசா வந்து டாலருக்கு அகைன்ஸ்டா வந்து இருக்கு. இதுவுமே வீக்கா தான் வந்து இருக்கு. எல்லா சுச்சுவேஷனுமே நெகட்டிவா தான் திரும்ப வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைம்லயும் நமக்கு மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு. நம்ம கன்சிடர் பண்றதுக்கான டைமா இருக்கு. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு ஓவரால் வீடியோ. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.